வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம 80வது சுதந்திர நாள்ல அடி எடுத்து வைக்கிறோம். முதல்ல என்னோட சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். 2026ல இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள் எல்லாருமே நினைச்ச இடத்துக்கு சாதாரணமா போறாங்க, வராங்க, நினைச்சதை வாங்குறாங்க, நினைச்சதை பேசுறாங்க. அவங்களோட செயல்பாடுகள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. இது ஒரு 70 வருடம் முன்பு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? சுதந்திரத்துக்கு முன்பு ஜமீன்தார்கள், பெரிய பெரிய மிட்ட மிராசுகள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் பொதுமக்கள் இருந்தாங்க. அப்ப என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் ஜாக்கெட் போடக்கூடாது. பொதுமக்கள் தெருவில் நடக்கும்போது செருப்போட நடக்கக்கூடாது. செருப்பை கையில் தூக்கிட்டு தான் நடக்கணும். அது மட்டும் இல்லை, பொது வெளியில் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக போகணும். ஒரு டீ கடையில் டீ குடிக்கணும்னா அவங்களுக்கு இந்த கொட்டாங்கச்சி சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் டீ கொடுப்பாங்க. அதை வாங்கி குடிக்கணும். குடிச்சிட்டு அந்த கொட்டாங்கச்சியை கூட கழுவி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும். கோயிலுக்கு செல்லும்போது ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் போய் சாமி கும்பிட முடியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மற்றவங்களாம் கோயிலுக்கு வெளியே தான் சாமி கும்பிடணும். கோயிலுக்குள்ள போக முடியாது. வெளியே நின்று கும்பிட்டு வருவாங்க. இப்போ நான் சொல்றது பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்து வாங்கின சுதந்திரத்தை பற்றி மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனுக்கும் கிடைச்ச சுதந்திரத்தை பற்றி தான் சொல்கிறேன். நான் ராஜகோபால், சுப்பையா டிப். உங்கள் ஆதரவை தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் தனி மனித சுதந்திரங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் சில தலைவர்கள் தோன்றினாங்க. அவங்க பேரெல்லாம் சொன்னால் அரசியலுக்குள்ளே போக வேண்டி வரும். அதனால் அதை தவிர்த்துடுறேன். கணவன் இறந்துட்டா கணவனோட சடலத்தை சிதையில வச்சு எரிக்கும்போது அவனோட மனைவி தானும் அந்த சிதையில ஏறி தீக்குளிச்சு இறக்குறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இதுக்கு உடன்கட்டை ஏறுதல்னு பேர். எந்த பெண்ணு தான் தீயில பாஞ்சி உயிரமாக்கிறதுக்கு விரும்புவா? ஏதோ ஒரு 1000ல் 1 வேணா அப்படி இருக்கலாம். ஆனால் அவ போக மாட்டேன்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா கணவனோட சிதையில பொம்பளைய வச்சு அவளையும் சேர்த்து எரிச்சிருவாங்க, இல்லை புதைச்சிருவாங்க. இப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் இங்கே நடந்துச்சு. தாழ்ந்த ஜாதிக்காரன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மீது யார் மேலேயாவது கை பற்றுச்சுன்னா அது சீட்டுன்னு சொல்லி உடனே போய் குளிச்சிருவாங்க. அதோட போகிறதில்ல, அந்த கைப்பட்ட அந்த தாழ்ந்த ஜாதிக்காரன் கையை உடைச்சிருவாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. காலகட்டத்தில் தான் நம்ம தமிழக தலைவர்கள் இதுக்கு எதிராக போராடணும்னு ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டி கோயிலுக்கு போனாங்க. கோயிலில் போய் போராடினாங்க, டீ கடையில் போய் போராடினாங்க, அரசை எதிர்த்து போராடினாங்க. இப்படி போராடி இரவு தூங்காமல் முழிச்சு அடி வாங்கி வாங்கி நிறைய பேர் அதனால இறந்தாங்க. இந்த குறிப்பிட்ட சமூகத்தோட தூண்டுதல்னால காக்கா குருவியை சுட்ட மாதிரி இந்த மக்கள் எல்லாம் சுட்டாங்க. எத்தனையோ பேர் அதில் மாண்டு போனாங்க. இப்படியெல்லாம் கிடைச்சது தான் இந்த தனி மனித சுதந்திரம். இந்தியாவுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை விட இந்த தனி மனித சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழக தலைவர்களால அந்த சுதந்திரம் கிடைச்சது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு தனி மனித சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு தனி மனித சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் அவங்களுக்கு தண்டனை உண்டுங்கிற அளவில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இதை எல்லாருமே, குறிப்பாக இளைஞர் சமூகத்தினர் இளைஞர் சமுதாயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.